தமிழகத்தில் உள்ள வாக்களிக்க உரிமை பெற்றவர்கள் அத்தனை பேரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் 1% வாக்களிக்காததால் குறைந்த சதவீதத்தினரின் ஆதரவை பெற்றவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார்கள். அதனால் ஜனநாயக கடமையின் முதல் கடமையாக இதை நினைத்து வாக்களிக்காமல் இருப்பது மிகப்பெரிய தவறு என்பதை உணர்ந்து இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் புதிய அரசை தேர்ந்தெடுப்பதில் நமக்கும் பங்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து இளைஞர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நான் கோருகிறேன். அதற்காக நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள், நோட்டாவிற்கு வாக்களிப்பதை தவிருங்கள். ஏனென்றால் உங்கள் முன்னால் வாக்குகளை கேட்டு நின்று கொண்டிருப்பவர்களில் யார் சரியானவர்கள், இருப்பவர்களில் யார் சரியானவர்கள், யார் நமக்கு சேவை செய்வார்கள் என்பதை உணர்ந்து வாக்களியுங்கள். நோட்டாவிற்கு போடுகிறேன் என்று சொல்லி வாக்காளர் வேட்பாளர்களை பற்றி முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ளாமல் இருக்காதீர்கள் என்பது இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எனது வேண்டுகோள். அதே போல வெற்றி பெறுபவர்களுக்கு தான் நான் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒவ்வாதவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள். வெற்றி பெறுபவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நான் நல்லவர்களை வாக்களித்து வெற்றி பெறச் செய்வேன் என்ற நிலைப்பாடு இளைஞர்கள் எடுக்க வேண்டும் என்பதையும் நான் இங்கே வேண்டுகோளாகவே வைக்கிறேன். தமிழகத்தில் தென்பகுதிகளில் கடுமையாக வானிலை மாற்றத்தினால் மழை பெய்கிறது. ஆனால் தமிழகம் முழுவதும் பணமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. பணமழையாக மட்டுமல்ல, சுனாமியே அடித்துக் கொண்டிருப்பது போல் இருக்கிறது. ஆக சுனாமி அடிப்பதால் தான் அரவக்குறிச்சியில் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஒத்திவைக்கப்பட்ட தேர்தலும் இப்பொழுது சந்தேகத்தை எழுப்புகிறது. தேர்தல் ஒத்திவைப்பு என்பது சத்தான சூழ்நிலை அல்ல. ஆனாலும் தேர்தல் ஆணையம் ஒரே ஒரு தொகுதியில் இந்த நடவடிக்கையை எடுத்ததன் மூலம் ஏதோ 234 தொகுதிகளிலும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதை போல, ஏதோ ஃபுல் ப்ரூஃபாக தேர்தல் நடந்து கொண்டிருப்பதை போல காண்பித்திருப்பது தவறானது. ஏனென்றால் தமிழகத்தில் ஒட்டுமொத்த சூழ்நிலையினால்தான் அரவக்குறிச்சியும் நிகழ்கிறதே தவிர ஏதோ அரவக்குறிச்சி தீவு கிடையாது. தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த சூழ்நிலையின் வெளிப்பாடுதான் அரவக்குறிச்சி. ஆக ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பதை போல 234 தொகுதிகளுக்கும் அரவக்குறிச்சி ஒரு பதம். அதனால் தேர்தல் ஆணையம் இன்னும் தனது நடவடிக்கையை கடுமையாக்கிக் கொள்ள வேண்டும். பல தொகுதிகளில் இருந்து பணப்பட்டுவாடா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற செய்தி வருகிறது. அதனால் தேர்தலையே நடத்த வேண்டுமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இப்பொழுது எல்லார் மனதிலும் எழுகிறது. அது மட்டுமல்ல, இதில் வியப்பானது என்ன என்றால், அரவக்குறிச்சி தேர்தலை தள்ளி வைத்தது அவர்களுக்கு தண்டனையா இல்லை என்றால் வாய்ப்பா? 21ஆம் தேதி ஏன் பரப்புரையை அனுமதிக்கிறீர்கள்? ஆக அப்படி என்றால் பண பரப்புரை இன்னும் அதிகமாக நடைபெற வேண்டும் என்றால் நாங்கள் கேட்கிறோம், ஊழல் செய்தால் அவர்கள் தேர்தலில் நிற்க முடியாது. ஆக பட்டவர்த்தனமாக அவர்கள் தொகுதியில் 2 திமுக அதிமுக 2 பேரும் பணப்பட்டுவாடா செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வேட்பாளர்களாக இருப்பதற்கே தகுதியற்றவர்கள். அவர்களை சார்ந்த கட்சியினர் அவர்கள் வேட்பாளர்களை மாற்ற வேண்டும். தேர்தல் ஆணையமும் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆக தேர்தலை ஒத்திவைப்போம், ஆனால் பரப்புரையை அனுமதிப்போம். தேர்தலை ஒத்திவைப்போம், ஆனால் அதே தவறு செய்த அதே வேட்பாளர்களை நாங்கள் வேட்பாளராக இருப்பதற்கு அனுமதிப்போம். தேர்தல் மற்றவர்களுக்கெல்லாம் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு எண்ணிக்கை 19ஆம் தேதி எண்ணிக்கை வந்த பின்பு இவர்கள் வரை பரப்புரை செய்யலாம். இவையெல்லாம் என்ன நடைமுறை என்றே தெரியவில்லை. அதனால் தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் அரவக்குறிச்சியை இன்னும் அதிகமாக சென்னையில் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையகமான கமலாலயத்தில் தற்போது அக்கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனின் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். இது பற்றிய செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். முன்னதாக மற்ற செய்திகளை பார்க்கலாம்.